ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நியூ பார்ன் பேபிஸ்க்கான பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ளாஷ் கார்டில் நெக்ஸ்ட் பார்ட்டாக டாய்ஸோட இமேஜஸை எப்படி பெயிண்ட் பண்ணலான்னு பார்த்துடலாம். ஆல்ரெடி வந்துட்டு ஷேப்ஸு, பாடி பார்ட்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு சிம்பிளான இமேஜஸை எப்படி இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் பெயிண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருப்போம். இன்கேஸ் அதை நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் சொன்ன மாதிரி இமேஜஸ்க்கு உள்ளேயும் நம்ம பெயிண்ட் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா வெளியிலையும் பெயிண்ட் பண்ணலாம். பிக்சருக்கு உள்ளே பெயிண்ட் பண்ணும்போது நமக்கு பெருசாக கன்ஃபியூஷன்ஸ் எதுவும் இருக்காது, சிம்பிள் பிக்சராக தான் இருக்கும், அதனால் ஈஸியாக உள்ளே பெயிண்ட் பண்ணிடலாம். இன்கேஸ் பிக்சருக்கு வெளியில் பெயிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வெளியிலையும் பெயிண்ட் பண்ண வேண்டியிருக்கும், உள்ளே வந்துட்டு ஒரு சில திங்ஸை வந்துட்டு பெயிண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ இங்கே பெயிண்ட் பண்ணுறோம் பார்த்திங்களா, இந்த ட்ரெயினில் டயரில் உள்ளே பெயிண்ட் பண்ணுறோம், உள்ளே ஒரு சர்க்கிளோ இல்லை ஒரு ரவுண்டோ ஸ்கொயரோ சின்ன சின்னதாக அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ண வேண்டியதும் இருக்கும் நம்ம வந்துட்டு பிளாக்காக வெளியில் கொடுக்கும்போது, பிக்சரோட வெளியில் கொடுக்கும்போது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட்டு வெளியில் எதுக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணணுமோ, அதாவது பிக்சரை விட்டுட்டு வெளியில் எங்கேயெல்லாம் பெயிண்ட் பண்ணணுமோ அதை ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு உள்ளே பெயிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும், உள்ளே வந்துட்டு எதையெல்லாம் பெயிண்ட் பண்ணலாம், எதையெல்லாம் விட்டுறலாம் அப்படின்ட்டு. இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு உள்ளே ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெளியில் பெயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அப்போது வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு உங்களுக்கு கொலைட் ஆகிடும். உள்ளே இருக்க பிளாக் கலர், வெளியில் இருக்க பிளாக் கலர் எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும்போது உங்களுக்கு பெருசாக இமேஜ் கிளியராக தெரியாது. அதனால் அவுட்டர் பிளாக் கொடுக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபுல்லாக அவுட்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்க சிம்பிள் சின்ன சின்ன டிசைனுக்கு வந்துட்டு நீங்கள் பிளாக் கொடுத்துக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ளாஷ் கார்ட் பெயிண்ட் பண்ணுற இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.